ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துர்காஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து தக்காளி பூண்டு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தது போல் எடுத்துக்கோங்க. நான் 1 கிலோ மட்டும் எடுத்திருக்கேன். அது நல்லா கழுவி இட்லி குண்டாவில் போட்டு வேக வச்சுருங்க. அதனோட தோல் வந்து விரிஞ்ச வர அளவுக்கு வேக வைக்கணும். ஒரு 20 நிமிஷம் வெந்தால் ஓகே. அதுக்கு வந்து தக்காளி ஊறுகாய்க்கு வந்து பொடி செஞ்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கடுகு மட்டும், அதுக்கப்புறமா ஒரு 3/4 ஸ்பூன் போல் வெந்தயம், 2த்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஆறட்டும். அதுக்கப்புறமா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா நைஸாக மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்சிருங்க. நல்லா நைஸாக இருக்கணும். அதுக்கப்புறமா தக்காளியை ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா நல்லா தக்காளி வெந்துட்டுருக்கும். புளி வந்து ஒரு கொட்டை போல் அதிலேயே போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி அரைக்கும் போது அந்த புளியும் போட்டு நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அதெல்லாம் கட்டி இருக்காத மாதிரி நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு பால்னாவில் வந்து ஒரு 1/2 லிட்டர் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த 1/2 லிட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு, அதுக்கப்புறமா பெரி பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறமா அரைச்ச தக்காளி, உப்பு, மிளகாய்த்தூள், அரைச்ச மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா சலன்னு கொதி வந்து எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. மேலே வந்து எண்ணெய் திரண்டு வர அளவுக்கு கொதிக்க விட்டு எருக்குனாக்கா கம்மன்னு தக்காளி சட்னி ஸ்டோர் பண்ணி வச்சு 1 மாதம் வரையும் யூஸ் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா கெட்டு போகாமல் அழகாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் துர்காஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.